أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين ومن تبعه وتابعه بالدين إلى يوم الدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் அனைவரும் இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே மார்க்க செய்திகளை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையில் நாம் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் ஒன்று திறந்திருக்கிறோம். உங்களுக்கு மத்தியில் இந்த நேரத்தில் மறுமை வாழ்வே நிலையானது என்ற தலைப்பில் ஒரு சில மார்க்க விடயங்களை உங்களுக்கு மத்தியில் நான் பரிமாறிக்கொள்வதற்கும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி தந்த சில எச்சரிக்கை ஊட்டும் தகவல்களை உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அந்த நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்பாக எந்த ஒரு நேரத்திலும் ஒரு காரியத்தினுடைய விளைவுகளை நாம் தெரிந்து கொண்டால்தான் அதிலே நாம் அதிகமாக ஈடுபாட்டோடு கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு பிள்ளையை அந்த தாய் தந்தையர்கள் படிக்கும்படி ஏவுவார்கள். நீ படிக்கணும், படித்து நல்ல ஒரு வேலைக்கு வந்து பொருளாதாரம் சம்பாதிக்கணும், சமூகத்திற்கு ஏதாவது நன்மை செய்யணும், கல்வியால் நீ உயர வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இது அந்த பிள்ளைக்கு புரியுமா? புரியாது. விளையாட்டு தன்மையோடு இருக்கும் அந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த கல்வியை இழந்தவர்கள் யார், இழந்ததால் நான் எப்படி ஒரு நிலையில் இருக்கிறேன் என்று தன் உட்பட மற்றவர்கள் எல்லாம் உதாரணம் காட்டினாங்க. அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் மண்டியில் ஏறும். கரெக்டு தான். நம்ம படிக்கிறோம், நம்மளும் நாளைக்கு பொருளாதாரத்திற்கு பெருமளவில் சிரமப்படணும். உள்ளூரிலோ வெளியூரிலோ வெளிமாநிலத்திலோ வெளிநாட்டிலோ பொருளாதாரத்திற்கு பெரும் கஷ்டப்பட வேண்டும் என்ற நிலையை இந்த கல்வி இல்லைன்னா உருவாக்கும். இதை பாடமா நீங்க நடத்திட்டு கல்வியை சொல்லிக் கொடுங்க. கல்வி பசுமரத்தானியை போன்று பதிவு. அது போன்றுதான் இந்த மார்க்க பயணம் இங்கு நடக்குது. இதன் விளைவு என்ன என்பது உங்களுக்கு புரிந்தால் இங்கு பேசப்படக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய செவிப்பறையை தட்டுவதற்கும் உங்கள் உள்ளத்தில் பதிவதற்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். என்ன விளைவு, என்ன பயன்? இந்த மார்க்கம் என்ன அவ்வளவு அவசியமானதா, அவ்வளவு கேட்டுக்கொள்ள வேண்டிய அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா என்று கேட்டால், ஒரே ஒரு நபிமொழிக்காக வேண்டி பல 100 கிலோமீட்டர் பயண தொலைதூரத்தை மேற்கொண்டவர்கள் சஹாபாக்கள். ஒரு ஹதீஸ், ஒரு மார்க்க சட்டத்திற்கு, ஒரு ஃபத்வாவுக்கு தான் இருக்கிற தேசத்திலிருந்து வேறு தேசத்தை நோக்கி சென்றார்கள். இந்த ஒரு ஹதீஸ் கிடைச்சிடாதா? நபியின் நாவில் இருந்து ஒரு மார்க்க செய்தி கிடைக்காதா? பார்க்கும் நேரத்தில் எல்லாம் ரசூலுல்லாஹ்விடத்தில் மார்க்க சட்டத்தை கேட்டவர்கள் சஹாபாக்கள், சஹாபிக்கள். ஒரு தலை சிறந்த ஒரு உதாரணம், ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போனாங்க. வாழ்நாள்ல செய்தது ஒரு ஹஜ். அந்த ஹஜ்ஜுக்கு பேர் ஹஜ்ஜத்துல் விதா அல்லது வதா என்று சொல்லப்படும், இறுதி ஹஜ். ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ்ஜுக்கு வராங்க அப்படிங்கும் போது ரசூலுல்லாஹ் தன் வாழ்நாள்ல செய்ய முதல் ஹஜ் என்ற காரணத்தினால் வேறு வேறு பகுதியில் உள்ள முஸ்லீம்கள் அந்த ஹஜ்ஜில் வராங்க. இதுக்கு முன்னாடி ஹஜ் நடந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில ஹஜ்ஜுக்கு முன்னாடி போனாங்க. யாரும் அங்க போற கலந்துக்க தெரியல. ரசூலுல்லாஹ் வராங்கன்னு சஹாபாக்கள் ஒவ்வொரு ஊர்ல இருந்து திரண்டு வராங்க. நபி வராங்க, நபி வராங்க. பல பேரும் ஹஜ் செய்வதற்கு அந்த வருடத்தை முடிவெடுக்கிறார்கள், வருகிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது எதிரில் ஒரு கூட்டம் கிராஸ் ஆகும். ரசூலுல்லாஹ் கூட்டத்தை பார்த்து கேட்டார்கள், மன்ஹும், இவர்கள் யார்? அவங்க சொல்றாங்க, நஹ்னு முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லிம்கள். ரசூலுல்லாஹ் ஹஜ் பண்றத பார்த்து பக்கத்து ஊர்ல வந்தாங்க. நல்ல ஒரு கூட்டம் இருக்கு.
அவங்க திருப்பி கேட்கிறாங்க, மன் அந்த, எங்களை பார்த்து யாருன்னு கேட்கிறீங்களா? நீங்க யாரு? யாரை பார்த்து? நபியை பார்த்து. நபியை பார்க்காமலேயே ஈமான் கொண்ட சமூகம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்திருக்கிறாங்க. நபியை பார்க்கல. இப்ப நம்ம பார்க்கலன்னா நம்ம நபி காலத்துல வாழல, நம்ம நபியை பார்க்கல. நபி காலத்தில் வாழ்ந்தவர்கள் பல நபியை பார்க்கல, பார்க்காம ஈமான் கொண்டார்கள். அவங்க கேட்கிறாங்க, மன் அந்த, நீங்கள் யார்? ரசூலை கொஞ்சமும் தயக்கப்படல. அண்ணா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர். நான் யார்? அல்லாஹ்வுடைய தூதர். இப்படி ஒரு ரசூலை உண்மையில நம்ம முன்னாடி வந்து நான் தான் ரசூலான்னு சொல்றோம். நம்முடைய நடவடிக்கை என்னவா இருக்கும்? ரசூலாவுக்கு பணிவிடைகள் செய்வோம், ரசூலாவுக்கு உதவி செய்வோம், ரசூலாவுக்கு அடைக்கலம் தருவோம். இது நம்ம மனநிலை. சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? உடனே அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு பெண்மணி தன் குழந்தை, கை குழந்தை தூக்கி காட்டி கேட்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரே அலிஹாதா ஹஜ், இந்த குழந்தைக்கு ஹஜ் இருக்குதான்னு கேட்டாங்க. ஏன் கேட்கிறாங்க? நபினா மார்க்கத்தை கேட்கணும், நபியிடம் வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும். நபியை அல்லாஹ் அதுக்கு தான் தந்திருக்கிறான். நபியை சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் அதற்குத்தான் பயன்படுத்தினாங்க. கொஞ்சம் விரைவான ஸ்நாக்ஸை கொடுத்துருங்க, பயானில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், சீக்கிரம். இதை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், நான் உனக்கு அஜிர், ஆமாம் அந்த குழந்தைக்கு ஹஜ் இருக்கிறது, கூலி உனக்கு இருக்கிறது. நான் சொல்றேன், ஹதீஸை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். சஹாபாக்கள் நபியை பார்க்க வேண்டிய நிலை வந்தால் கூட மார்க்கத்தை தான் கேட்பார்கள். ஏன்? மார்க்க தேவை அவர்களுக்கு அவ்வளவு இருந்துச்சு. ஒரு ஹதீஸ் கிடைச்சிடாதா, ஒரு குர்ஆன் வசனம் கிடைச்சிடாதா, ஒரு மார்க்கத்தை கற்ற மாட்டோமா? அந்த எதிர்பார்ப்பு தான் அவர்களை தலை சிறந்த கல்விமான்களாக மாற்றியது. இன்னைக்கு நம்ம நிலை எப்படி எப்படி வச்சு பாருங்க. இதை கொஞ்சம் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு பெரிய சபையை கூட்டி இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்றால் இது ஒவ்வொன்றும் அமானியம். இங்க இருக்கிற மார்க்க செய்தி நீங்கள் கேட்டாக வேண்டும், கேட்டதை செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் கடும் தண்டனைக்குரியவர்களாக நீங்கள் ஆக்கப்படுவீர்கள். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்? உலகத்தில் எத்தனையோ பல மூலை முடுக்கில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் சரியான மார்க்கம் போய் சேராத நிலையில உங்களுடைய பார்வை சரிவரை இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா இது அமானிதமா இல்லையா? அமானிதம். இதை காப்பாற்றணுமா இல்லையா? கண்டிப்பா காப்பாற்றணும். அல்லாஹ் மக்காவுக்கு தான் ஒரு மார்க்கத்தை கொடுத்தாங்க. மக்காவில் இருக்கிற பெருங்கூட்டம் ஏற்றுக்கொள்ளல, மறுத்துட்டாங்க. மதீனாவுக்கு கொண்டு அந்த மார்க்கத்தை அதுக்கப்புறம் கொடுக்கிறான். தலை சிறந்த நபித்தோழர்களான அன்சாரிகளை உருவாக்குறான். உலகத்தில் மோசமான குஃபார்களை மக்காவில் இருந்து அதை உருவாக்குகிறான். நீங்கள் தலை சிறந்தவர்களாக இருக்க போகிறீர்களா அல்லது மோசமானவர்களாக இருக்க போகிறீர்களா என்பதை மார்க்கத்தை கேட்டு கடைபிடிப்பது உங்களுடைய நிலை அடங்கும் என்பதை முதலாவதாக உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டு நான் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். மறுமை வாழ்க்கையை நிலையானது என்ற திருக்குறானினுடைய ஒரு வசனத்தை தலைப்பாக தந்து உங்களுக்கு மத்தியில் மார்க்கம் சார்ந்த மறுமை சார்ந்த செய்திகளை பேசுவதற்கு என்னை பணிந்திருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா. இந்த ஆখিরাத் இருக்கிறது, மறுமை இருக்கிறது, உலகத்தை விட சிறந்தது. வல் ஆখিরাতு கைரு வ அபகா. இந்த ஆখিরাத் இருக்கிறது சிறந்ததும் நிலையானதும். மறுமை எப்படிப்பட்டது? உலகத்தை விட சிறந்தது, அது நிலையானது. இந்த மறுமைக்கும் உலகத்திற்கும் ஒரு ஒப்பீட்டை ஒரு மனிதன் உணர்ந்து கொள்வானே ஆனால் இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப லேசாகும். நமக்கு சர்வே பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு பிரச்சனை, இரவு தூங்கும் போது ஒரு பயம், நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே. பயந்து கொண்டே தூங்குகிறோம், பதற்றத்தோடு எழுகிறோம், ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையை அடைகிறோம். மன வருத்தமே நம்மில் பலருடைய ஆயுள் காலத்தை குறைத்து விடுகிறது. உன்னப்படித்தானே ஒரு நேரம் தான் 80-90 அழகா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப 60 தாண்ட முடியாது. நம்ம பிள்ளைங்களாம் வளர்ந்தவங்க 40 தான் அதிகபட்ச ஆயுள் காலமா இருக்குமோ என்னவோ. மன அழுத்தம், உலகத்தை பற்றி ஒரு கவலை, அது உள்ளுக்குள்ள போய் தேங்கி 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 நம்முடைய ஆயுள் காலத்தை குறைத்து விடுகிறது. உலகத்தை எப்படி சிந்திக்கணும், எப்படி சிந்திக்க கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. நாம் அதை சரியாக புரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் வாழ்றது அவ்வளவு இன்பகரமா இருக்கும். நாம் அப்படி வாழ்கிறோமா என்பதை இந்த தலைப்பின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மறுமைகள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நினைப்பேன். திருமறை குர்ஆனில் சூரா அல் பக்ரா
2வது அத்தியாயம். அல்லாஹ் சொல்கிறான், வத்தகு யௌமன், மக்களே ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். எந்த நாள்? உலகத்தில் நீங்கள் திங்கள் செவ்வாய் புதன் பல நாட்கள் கடக்கத்தான் செய்றீங்க, பல மாதங்களை பல வருடங்களை கடக்கத்தான் செய்கிறீர்கள். எந்த நாளை பயப்பட வேண்டும்? துர்ஜஅூன ஃபீஹி இலல்லாஹ், எந்த நாளில் அல்லாஹ் பக்கம் நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்களோ அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளை ஏன் பயப்படணும் தெரியுமா? நரகம் இருக்கிறது என்றோ, வேதனை இருக்கிறது என்றோ, தண்டனை இருக்கிறது கிடையாது. அந்த நாளை நீ அல்லாஹ்வை பார்க்க போற. உலகத்தை எல்லாம் படைத்தவன், பெரும் ஆற்றல் கொண்டவன், அழிவில்லாத நித்திய ஜீவன், பேராற்றல் கொண்ட அந்த மகா ரட்சகன், ஒரே இறைவன், அந்த ரஹ்மானை, அந்த அளவற்ற அருளாளனை சந்திக்கிற நாள் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். மறுமை நாளை பற்றி ஒரு அச்ச உணர்வை இஸ்லாம் உள்ளத்திற்குள் இருக்கிறது. இந்த மறுமையினுடைய சிந்தனை, இந்த அச்ச உணர்வு ஒருவனுடைய உள்ளத்தில் வறுமையானால் அவன் பாதைகள் சீர்படும், பாதத்தை நோக்கி சென்று விட மாட்டான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரா அல்-ஹஜ் 22வது அத்தியாயம் ஆரம்ப 2 வசனங்கள் 1, 2 பேசலாம். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அஸீம். மனிதர்களே, உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமை நாளினுடைய திடுக்கம் மிக பயங்கரமாக இருக்கும். அந்த நாள் நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுங்கிறாங்க. மோசமான நாள் அது. உலகத்தில் இப்படி ஒரு நாளை நீ சந்திச்சிருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்தியத்தின் அம்மா அர்தஅத் வததஉ தாத்தி ஹம்லின் ஹம்ரா வதரன் நாஸ சுகாரா வமா ஹும் பிசுகாரா வலாகின் அதாபுல்லாஹி ஷதீத். அந்த நாளை மக்களை நீங்கள் அடைந்தால், பால் ஊட்டுகிற தாய்மார்கள் தன் பால் ஊட்டும் பிள்ளையை மறந்து விடுவார். கர்ப்பிணி பெண்கள் தன் வயிற்றிலே வைத்திருக்கக்கூடிய கருவை ஈன்றெடுத்து விடுவாள். ஏன்? அல்லாஹ்வுடைய வேதனை அவள் பார்க்கிறாள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னும் நரகம் போகல, தண்டனை அனுபவிக்கல. தண்டனையை பார்க்கும் போது அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும்னா, உலகத்தில் எதை வேண்டுமானாலும் மறப்பாள். ஒரு பெண் தன் உணவை மறப்பாள், தன் தூக்கத்தை மறப்பாள், தன் கணவனையே மறப்பாள், தான் பெற்ற பச்சிலம் பிள்ளையை பாலகனை ஒரு பெண் மறக்க மாட்டாள். மறுமையை பார்த்தா பிள்ளையை மறந்துடுவார் அப்படின்றாங்க. மறுமையை பார்த்தால் உலகத்திலேயே பெரிய வேதனை, குழந்தையை பெற்றெடுக்கிற வேதனை, இடுப்பிடுமல வளையும். அந்த குழந்தையுடைய தலையும் உடல் வெளியே வர்றதுக்குள்ள அந்த பெண் மரணத்தையே அடைந்து விட்டார். இந்த வேதனை, மறுமையுடைய வேதனை பார்க்கும்போது அவருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்கிறாங்க. எறும்பு கடிச்சா கருத்தை வலிக்கும்ல, நமக்கு ஆல்ரெடி கை காலெல்லாம் அடிபட்டு கட்டு போட்டிருக்கிறது. இப்ப எறும்பு கடிச்சா வலி தெரியாது, வேற வழி இருக்குல்ல, தெரியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் பெரிய வழி ஒரு தாய் பிள்ளை பெற்றெடுக்கிற வழி. நரகத்தை பார்க்கும் போது அவளுக்கு இது பெருசா தெரியாதுங்கிறோம். ஒருத்தரன் நாச சுகாரா, நபியை மனிதர்களை போதை வயப்பட்டவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஒமாஹும் பிசுகாரா, மாறாக அவர்கள் போதை வயப்பட்டவர்கள் அல்ல. வலாகின் அதாபுல்லாஹி ஷதீத், கடுமையான அல்லாஹ்வுடைய வேதனை அவர்கள் பார்க்கிறார்கள். மறுமை எப்படிப்பட்டது? நீங்கள் நினைத்து பார்த்ததை விட மிக கொடூரமான நாள் அந்த மறுமை நாள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எத்தனையோ பல வசனத்தில் மறுமையை பற்றி அறிக்கை கொண்டே செல்கிறார். மறுமை நாள் வந்து விடுமே, ஆனால் பதற்றத்தில் ஒரு மனிதனுடைய உள்ளம் துடிக்குமே. மறுமையில் துடிக்குமாம் இதயம் தொண்டைக்குழி வழியாக வெளியே வந்துவிடும். மென்று உள்ளே தள்ளுவான் இந்த மனிதன். பிள்ளைகளுடைய தலையெல்லாம் நரையால் மின்னிவிடும். அவ்வளவு பெரிய பதற்றத்திற்குரிய நாள் அந்த மறுமை நாள். ஏன் இவ்வளவு பயப்படணும்? திருக்குறானில் அல்லாஹ் பேசுகிறான், வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. வானவர்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கும் பொழுது உங்கள் இறைவன் வருவான். அரிசின் மீது அமர்ந்தவர்களாக, 8 வானவர்கள் சுமந்தவர்களாக அந்த இரட்சகன், அந்த நல்ல நாயகன் அந்த மறுமை நாளிலே காட்சி தருவான். இறைவனுடைய அந்த விசாரணை பூமி இருக்கிற அல்லாஹ் சொல்கிறான், எந்த விதமான ஈட்டுத் தொகை கிடையாது, பெனால்டி, ஃபைன், இந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. இந்த துனியாவில் நீங்கள் எந்த தவறு செய்தாலும் காசை கட்டி தப்பித்து விடலாம். ஆகிரத்தில் எந்த பொருளாதாரத்தையும் அல்லாஹ் பெற்றுக் கொள்ள மாட்டான். மறுமை நாளில் உங்களிடத்திலிருந்து எந்த ஈட்டுத் தொகை பெறப்படாது. யாரும் வந்து உங்களுக்காக பரிந்து பேச முடியாது. ஏன்? இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட உங்களுக்காக பரிந்து பேச மாட்டார்.
பரிந்துரைகள் ஏற்கப்படாத நாள், அபராதங்கள் விதிக்கப்படாத நாள், யாருக்கும் அநீதி இழைக்கப்படாத ஒரு நாள். இப்படி ஒரு நாளை நீங்க சந்திக்கிறது. நம்ம நினைப்போம் கோடான கோடி பேர் இருக்கிறாங்க, அதுல எவ்வளவோ பெரிய பெரிய பாவத்தை பண்ண இருக்கிறான், இதுக்கிடையில அல்லாஹ் என்ன மறக்காம ஞாபகம் வச்சுக்க போறானா நினைக்கிறீங்களா? அப்படி கொலை செய்தவன் இருக்கிறான், கொள்ளையடித்தவன் இருக்கிறான், கற்பழித்தவன் இருக்கிறான், திருடியவன் இருக்கிறான், ஏமாற்றியவன் இருக்கிறான், மதுவருந்தியவன் இருக்கிறான், விபச்சாரம் செய்தவன் இருக்கிறான், கோடான கோடி பேர் இருக்கிறான், நபிமார்களை கொண்டவன் இருக்கிறான். இவ்வளவு பேருக்கு மத்தியில அல்லாஹ் என்ன ஞாபகம் வைக்க போறானா? இவ்வளவு பேருக்கு மத்தியில உங்களுக்கு உணவளிக்க அல்லாஹ் மறக்கலையே, உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க மறக்கலையே, உங்களுக்கு பிள்ளையை கொடுக்க மறக்கலையே. அதையெல்லாம் மறக்காத அல்லாஹ் உங்களுடைய பாவ விஷயத்தை உங்களை மறக்க மாட்டான். எப்படி அல்லாஹ் சொல்றான்? நீங்க மறக்கிற விஷயத்துல எனக்கு மறதி வருமா அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு உதாரணம் சொல்றான். இதல் மௌஊதத்து சுயிலத் பிஐயி தம்பின் குத்திலத். உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தை தான் ஏன் புதைக்கப்பட்டார் என்று மறுமையில் எழுப்பி விசாரிக்கப்படுவார். அரபு உலகத்தில் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டு அவர் அசிங்கமாக நினைத்தார்கள் நபியின் காலத்தில். இன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளை பிறந்துட்டுனா அது உடனே கெஜெட்ல வந்துடும். பிள்ளைகளுடைய பிறப்பு இறப்புல இருந்து எல்லாம் வந்துடும். தகவல் அத்தனையும் பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்றாங்க இன்றைய உள்ள காலத்துல. அன்றைய காலத்துல அப்படி உண்டா? கிடையாது. ஒரு உலகத்தில் ஒரு மூளை முடுக்கி ஒரு பிள்ளைய புதைச்சிருந்தா கூட அது ஏன் லிஸ்ட்ல உண்டு. நான் கொண்டு வருவேன் அந்த பிள்ளைங்கிறாங்க. அல்லாஹ்விடத்திலிருந்து நீங்கள் மறைத்துக் கொள்ள முடியாது. எந்த பாவம் அல்லாஹ்விடத்தில் மறையாது. அப்படிப்பட்ட அந்த மறுநாள், அந்த நாளில் இறைவன் மனித குலத்தை எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு நம்மிடத்தில் சில கேள்விகளை கேட்பான். என்ன கேள்வி? துனியாவில் எப்படி வாழ்ந்தீர்கள், எப்படி வாழ்ந்தீர்கள், அவ்வளவுதான் கேள்வி. இதுக்குள்ள மத்ததெல்லாம் தொழுதியா, நோம்பு வச்சியா, தாய் தந்தையை கவனிச்சு எல்லாம் வருது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறானே, தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதீ ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் அழகிய செயல்புரியவர்கள் என்பதை சோதித்து பார்க்கத்தான் இந்த உலகமே. ஏன் இந்த உலகத்தை உங்களுக்கு கொடுத்தேன்? நீங்கள் பிறந்து வளர்ந்து படித்து திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்றெடுத்து அன்பாக அரவணைப்பாக ஜாலியாக இந்த உலகத்தை வாழ கொடுத்து வச்சுங்களா? தப்பு. நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று சோதித்து பார்க்கத்தான் உங்களை இந்த உலகத்திலேயே அனுப்பி இருக்கிறேன். மறுமை நாளின் விசாரணையை நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதை பற்றி, உங்கள் வாழ்நாளை நீங்கள் எப்படி கழித்தீர்கள் என்பதை பற்றி, மரண நேரத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பதை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ்வை எதிர்த்து பேசுறதுக்கான ஒரு நாதி கிடையாது, ஒரு அதிகாரம் படைத்தவன் கிடையாது. நபிமார்கள் மண்டியிட்டு நிற்கிற நாள் அந்த மறுமை நாள். நாம் நபிமார்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்தை விசாரிப்போம், நபிமார்களை விசாரிப்போம். நபியே கிரதாப்பா இருக்கிறாரு, உனக்கு என்னப்பா இருக்காரு? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. அவன் கேட்கிற கேள்விக்கு அவனுடைய நியாயமான பதில்கள் இல்லை என்றால், அவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை நம்ம வாழவில்லை என்றால், அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய இடம் நரகம் என்கிற பொறுப்பு போயிடும். வசீகல்லதீன ஜஹன்னம வசீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம. நரகத்தை நோக்கி காபிர்கள் எல்லாம் அணி திரட்டப்பட்டு ஒன்று திரட்டப்பட்டு வேட்டை எடுக்கப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஅ அபுவாபுஹா வஃபுதிஹத் அபுவாபுஹா. அந்த நரகத்தின் பக்கம் வரும்போது வாசல்கள் திறக்கப்படும். அவர்கள் கேட்பார்களாம், உங்களுக்கு எச்சரிக்கை செய்வர்கள் வந்தார்களா? இந்த நாளை பார்க்கணும் என்று உங்களுக்கு உணர்த்தினார்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அவங்க ஞாபகம் இருக்கு, ஆனால் நாங்கள் பாவம் செய்யணும், போயிருங்க. நோ கொஸ்டின், உள்ள போய்கிட்டே இருங்க. கேட்கும் அடியார்களுக்கெல்லாம் சொல்லுவார்கள், அதன் எச்சரிக்கும் நதியில் எச்சரிக்கை செய்பவர்கள் வந்தார்களா இல்லையா? ஆமா வந்தார்கள், நாங்கள் தான் அவர்களை பொய் என்று நினைத்தோம், பொய் நரகத்துக்கு. இப்படி ஒரு கூட்டம் நரகத்துக்கு செல்வார்கள். மனித குலத்தின் ஒரு பெரும் சொந்த கூட்டம். இன்னொரு கூட்டம் யார் அல்லாஹ் சொன்னபடி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி, மார்க்கம் சொன்னபடி வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அத்தகைய கூட்டத்திற்கு அல்லாஹ் சொர்க்கம் என்கிற மாபெரும் பூஞ்சோலையை அல்லாஹ் தருகிறார். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா?
நாமெல்லாம் நரகத்தை பற்றி சிந்தித்து அதற்கு கூட சொர்க்கத்தை பற்றி சிந்திச்சிருக்க மாட்டோம். நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, அஅத்தத்துல் இபாதிய சாலிஹீன், எனது நல்லடியார்களுக்காக நான் சொர்க்கத்தை வைத்திருக்கிறேன். மாலா ஐனுன் ராத், எந்த கண்ணும் பார்க்காத அளவுக்கு இருக்கும் அந்த சொர்க்கம். வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்காத அளவிற்கு இருக்கும் அந்த சொர்க்கம். வலா ஹதர அலா கல்பி பஷரின், எந்த மனித உள்ளமும் கற்பனை கூட செய்ய முடியாது அப்படிப்பட்ட பேரின்பத்தில் இருக்கிறது அந்த சொர்க்கம். கற்பனை பண்ணுங்களேன், 100 கோட்டை, 1000 கோட்டைகள், மாளிகைகள், வாகனங்கள், எதை வேண்டுமானாலும் கற்பனை பண்ணுங்கள், கற்பனைக்கு மேலதான் அந்த சொர்க்கம் இருக்கும். உலகத்துல இப்படி ஒரு அழகை நீங்க பார்த்திருக்க முடியாது, இப்படி ஒரு ரம்மியத்தை நீங்க கேட்டிருக்க முடியாது. சொர்க்கத்துல எல்லாமே இருக்கிறாங்க. அதோடு இந்த உலகத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்களே ஆனால் நபிகளார் சொன்னார்கள், மௌதிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம், ஒரு ஜான் இடம், ஒரு ஜான் இடம் சொர்க்கத்தில் கிடைப்பது என்பது கைரும் மின் துன்யா வமா ஃபிஹா. இந்த உலகம் உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் விட, அத்தனை பொருட்களை விட அதுதான் சிறந்தது என்ற இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள். உனக்கு உலகம் வேணுமா, முழு உலக உருண்டை வேணுமா, அல்லது சொர்க்கத்தில் ஒரு ஜான் இடம் வேண்டுமா என்று கேட்டால் நீங்கள் ஒரு ஜான் இடத்திற்கு தான் போட்டியிருக்கிறீர்கள். இதை விட அது சிறந்தது என்றாக நினைக்கிறோம். சொர்க்க பெண்கள் இருக்குல்ல, சொர்க்கவாசிகள பெண்கள், சில பெண்கள் அதை இயக்க அங்கே தருவோம், அது போக இங்கிருந்து அமல் செய்யக்கூடிய பெண்களும் உண்டு. அந்த சொர்க்க பெண்கள் போடுற முக்கால், நீங்க ஸ்காப் போடுறீங்களா, ஷாலு ஒரு 200 ரூபா இருக்குமா, 100 ரூபா, 150 ரூபா, ஒரு 500, ஒரு 1000, ஒரு கோடீஸ்வர பெண்ணாக இருந்தா கூட 5000 காசு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்க பெண்கள் அணியக்கூடிய ஒரு முக்காடு முழு உலகத்தையே நீங்கள் விற்றாலும் அந்த முக்காடை பெற்றுக்கொள்ள, முழு உலகத்தை. 1000 நிலப்பரப்புகள், மலைகள், கடல்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், ஜீவராசிகள், தங்கம், வெள்ளி, வைரம், வைரூரியம் எல்லாத்தையும் விற்று ஒரு முக்காடு உன்னால் வாங்க முடியாது. சொர்க்க பெண்களுக்கு தரக்கூடிய முக்காடு இன்பத்தினுடைய பேரின்பம், உச்சான இன்பம் என்றால் அது சொர்க்கம். நபிகளார் சொன்னார்கள், இன்னபில் ஜன்னத்தில் ஷஜரா, சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது மக்களே, சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தினுடைய நிழல் இருக்கிறதா, அதனுடைய நிலையின் ஒரு பகுதியில் இருந்து ஒரு மனிதன் கடக்க ஆரம்பித்தால், நல்ல வசதி மிக்க ஒரு குதிரையில அவன் பயணிக்கிறான், கடக்கிறான், 100 வருடங்கள் ஆகும் அந்த நிழலை அவன் தாண்டுவதற்கு. நிழல் எவ்வளவு பெருசா இருக்கும்னா மரம் எவ்வளவு பெருசா இருக்கும், அந்த உலகம் எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த உலகம் நல்ல வகையான வாழ்ந்தவர்களுக்கு கிடைக்கிற பேரின்பமான பரிசு என்று மாற்றம் சொல்லுது. இந்த பேரின்பத்திற்கு தான் எல்லா நபிமார்களும் போராடினார்கள். மக்களே, இதெல்லாம் உலகம் ஒன்றுமே கிடையாது, சொர்க்கத்துக்கு வாங்கலான்னு கூப்பிட்டாங்க. நபிமார்கள் செய்த ஆகப்பெரும் மார்க்க பிரச்சாரங்களில் ஒன்று பஷீரா வ நதீரா, அவர்கள் நற்செய்தி சொல்லக்கூடியவர்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள். இந்த தலைப்பை நரகத்தை பத்தி பேசலாம், சொர்க்கத்தை பத்தி பேசலாம். நரகத்தை பத்தி நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. சொர்க்கத்தினுடைய ஒரு சில இன்பங்களும் அதற்கு அவர்கள் போராடிய சகாபாக்களுடைய சில தியாகத்தை மட்டும் நான் நினைவு. சொர்க்கத்தில் ஆக குறைந்த தரம் தாழ்ந்த இடம் எது தெரியுமா? மார்க்கம் சொல்லுது, இந்த உலகத்திலேயே முதல் கோடீஸ்வரன் ஒருத்தர் இருப்பான், இந்த உலகத்திலேயே ஆகப்பெரும் ஏழையும் ஒருத்தர் இருப்பான். அப்படித்தானே? மறுமை நாளின் சொர்க்கத்தில் முதல் இடத்தில் என்று ஒருவர் உண்டு, ஆக மட்டகரமாக கீழே என்று ஒரு இடத்தில் ஒருவர் உண்டு. யார் இவர்? கீழே இருக்கிறவர், மேலே இருக்கிறவர் பத்தி மார்க்கம் சொல்லல. அது நபிமார்கள் யாரோ அல்லாஹ்வுடைய தூதராக கூட இருக்கலாம். இந்த கீழே உள்ளவரை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். கடைசி ஒருத்தர் இருக்கிறார், அவர் இவர் யார் என்றால் உலகத்தில் அத்தனை பாவத்தையும் செய்ய முடியும், எல்லாத்தையும் பண்ணிட்டார், ஒண்ணு விட்டு வைக்கல. விபச்சாரம், மது, வட்டி, சூதாட்டம், தொழுகை விடுறது, எல்லா விதமான பாவம் வாழ்க்கையை அத்துடி எல்லாத்தையும் பண்ணிட்டார். சரி, நன்மை செஞ்சாரா? ஒரு நன்மை செய்ய, ஒரு நாள் தொழுவது கிடையாது, நோன்பு வச்சது கிடையாது, திக்ர் பண்ணது கிடையாது,
கிடையாது, துவா பண்றது கிடையாது, நன்மைகள் அறவே இருக்காது, எல்லா பாவமும் இருக்கும். இவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நன்மை தெரியுமா? இவர் ஷிர்க் வைக்காம மூத்தாகி விட்டார். அவ்வளவுதான் நன்மை. அல்லாஹ் ஏற்றுக்கிட்டார். அல்லாஹ் ஒருத்தர் கடவுள்பா, இஸ்லாம் உண்மை, முகமது அவங்க தான் தூதர், ஓகே, அவ்வளவுதான் அவர்கிட்ட இருக்கு. அதுதான் என்ன கிடையாது, ஒரு நன்மையும் இவரிடத்தில் இல்லை. இப்படி ஒரு அடியார் அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் வருவார். நான் இவரை சொல்லிட்டு நம்மளோட ஒப்பிட்டு உங்களுக்கு சில செய்திகள் சொல்றேன். இவருக்கு அல்ல என்ன பண்ண எல்லாம் வாங்கிட்டார்ல, ஒரு நன்மை செய்யல, நரகத்தை போட்டாச்சு, போ அனுப்பியாச்சு. நரகத்தில் கடுமையான வேதனை அவர் அனுபவிக்கிறார். அது எத்தனை நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் மார்க்கம் சொல்லல. ஏன்னா மறுமை நாள் என்பது கணக்கில் அடங்கக்கூடிய காலம் கிடையாதுல்ல. உலகத்தை கணக்கில் கொண்டு வரலாம், மறுமையை கணக்கில் கொண்டு வரக்கூடாது, கொண்டு வர முடியாது. அந்த ஒரு நாள் விசாரணை என்பது 50,000 ஆண்டுகளை விட மிகப்பெரியது. 50,000 வருஷம் ஒரு நாள் மறுமையில். அவர் கணக்கில் அடங்காத அளவிற்கு மறுமையில் அந்த அடியார் நரகத்தில் வேதனை அனுபவிப்பார். அல்லாஹ் அந்த ஈமானுக்கு ஒரு அருளை பொழுது என்ன செய்வான், அந்த அடியாரை நரகத்திலிருந்து தூரப்படுத்துவான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வச்சிருக்கோம். அவர் சுற்றி பார்க்கிற இடமெல்லாம் நரகமாக தெரியும். நரகத்தினுடைய ஒரு கோர அவலம் நிலை என்ன தெரியுமா? பார்க்கிற நிறம் கூட அது வேதனை. நரகத்தை பார்க்கறது கூட வேதனை. அவர் சுத்தி சுத்தி பார்க்கிறாரு, நெருப்பு தான் தெரியுது, நரகம் தான் தெரியுது, கண்ணெல்லாம் அழியுது, எரியுது. அவர் எல்லாம் கேட்கிறாரு, எல்லாம் சுற்றிலும் பார்க்கிறது, நரகம் மட்டும்தான் இருக்குது. என்னை இது பார்வையை வந்து நான் தூரப்படுத்திட மாட்டியா? நரகத்தை பார்க்காத ஒரு இடத்துல எனக்கு கொண்டு போய் சேர்த்துறேங்கிறாரு. எல்லாம் கேட்கலாம். இதுக்கு மேல ஏதாவது கேள்வியா இருக்கலாம்? யாரெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். உன் கண்ணியத்தின் மீது ஆணைங்கிறார் அவர். அப்படியா? சரி, ஆளை தூக்கியாச்சு. நரகத்தை விட்டு தொலை தூரத்தை வந்து விட்டுட்டான். இங்க இருந்து பார்த்தா நரகம் தெரியாது, அவ்வளவு தூரம் வந்தாச்சு. அங்க விட்டதுக்கு அப்புறம் அங்க இருந்து அவர் இன்னொரு தூரத்தில் வேற ஒரு இடத்துல பார்க்கிறாரு. ஒரு அழகான மரம் ஒண்ணு இருக்கு, பக்கத்துல நீரோடு, தண்ணீர் ஓடு, பார்க்கறதுக்கு ரம்மியமாக அந்த இடமே தோட்ட துறவு சூப்பரா இருக்கு. என்னதான் இந்த இடத்துல வாழ்ந்தாலும் மலை பிரதேச பக்கத்துல இருந்தாலும் ஊட்டி மாதிரி வருமா, கொடைக்கானல் மாதிரி வருமா, சிம்லா மாதிரி வருமா, சுவிட்சர்லாந்து மாதிரி வருமா? அப்படி ஒரு இடத்த பார்க்கிறாரு. கேட்கிறாரு, அல்லாஹ் கொஞ்ச நேரம் காத்து இருக்கிறாரு. யாரெல்லாம் அந்த இடத்துக்கு கூட்டி போயிடா யாரெல்லாம்? அப்ப அண்ணா கேட்கிறேன், அடியார் இப்பதான் சொன்னேன், ஏமா சத்தியம் பண்ணி சொன்னீங்க? எதுவுமே கேட்க மாட்டேங்குது. ஒரு கடைசி வார், உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக இதற்கு பிறகு நான் எதையுமே கேட்க மாட்டேன். அப்படியா? சரி. அங்க இருக்க அந்த மரம் அது தொலை தூரத்துல இருக்கு. ஒண்ணுதான் வெட்டாங்க. அந்த மரம் நிழல்ல இருக்கிறாரு, தண்ணீரை குடிக்கிறாரு, இன்பமோ இன்பம். அதுவெல்லாம் உலகத்தோட செலவானதெல்லாம். அந்த இன்பத்தெல்லாம் பார்க்கிறாரு, அவருக்கு அவ்வளோ மன திருப்தி. இங்க இருந்து பார்க்கிறாரு, இன்னொரு தொலை தூரத்துல சொர்க்கத்துக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு. அது இதோட அழகா இருக்கு. அந்த தோட்டம் இதைவிட அழகாக இருக்கிறது. அந்த நீரூற்று இதைவிட அழகாக இருக்கிறது. கொஞ்ச நேரம் காத்திருக்கிறாரு. அப்புறம் அல்லாஹ் கேட்கிறார், யாருங்களா அந்த மரத்தை பக்கத்துல கொண்டு போய் சேர்த்துறீங்க? அல்லாஹ் கேட்கிறான், இப்பதான் சொன்ன, இது கேட்க மாட்டேன், லாஸ்ட் சான்ஸ், மட்டும் தந்துறியாங்களா? கெஞ்சிறார் அல்ல. சரி போ, இவன் கண்ணியத்தின் ஆணையாக இருக்கிற எதையும் கேட்க மாட்டேங்கிறாரு. மறுபடியும் திருப்பி அங்க விட்டாச்சு. சொர்க்கத்துக்கு பக்கத்துல அங்க போனவங்க சொர்க்கவாசிகள் உள்ள இருப்பாங்கல்ல, முன்னாடியே தொழுதுட்டு நோன்பு வச்சு நன்மை செஞ்சு பாவம் செய்யாம முன்னாடியே போன நபிமார்கள், நல்லோர்கள், சகாபாக்கள், தியாகிகள், அவங்க உள்ள இன்பமா ஜாலியா இருக்கிறாங்க. என்ஜாய்மெண்ட் சம ஜாலி. அவங்க சத்தம் இவர் கால வரைக்கும் கேட்குது. எல்லாம் கொண்டு வராங்க சத்தத்தை, எல்லாம் கொண்டு வருவோம். இறந்து போனவருக்கு நம்முடைய செருப்பின் வசை கேட்க வைக்கலையா? கேட்க வைக்கலாம். இவர் கொஞ்ச நேரம் பார்த்தா உள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க போல. நம்ம தான் வெளியே உட்காந்துருக்கோம் தனியா, சரியில்லையே. மறுபடியும் யாரெல்லாம் சொர்க்கம் அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு கேடு உண்டாகட்டும், எத்தனை முறை நீ என்ன கேட்ப? சத்தியமாக பண்றிய யாரெல்லாம் உன்னுடைய படைப்புகளை நான் துர்பாக்கியசாலி ஆக்கிறார். எது துர்பாக்கியசாலி? சொர்க்கத்தையே பார்க்காம ஒரு கூட்டம் நரகத்தில் இருக்கிறான், அவன் கூட துர்பாக்கியசாலி இல்லை. அதை பார்த்துட்டு நான் வெளியே நிற்க மத்தியா நான் தான் துர்பாக்கியசாலி. நான் அப்படி ஆக்கிறாத யாரெல்லாம் இந்த சொர்க்கத்துக்கு அனுப்புறேன். அப்ப அல்லாஹ் சொல்றான், என்கிட்ட கேட்கறது உனக்கு கொஞ்சமா? நீ சொர்க்கம் போ, உனக்கு சொர்க்கத்துல இருக்கு, அதை அனுப்பி சொர்க்க கதை திறந்தாச்சு.
நேர உள்ள போறாரு. சொர்க்கம் முழுக்க கூட்டமா இருக்கு. இது நமக்கு இடமே இல்லையே. சொர்க்கத்துக்கு வந்தா ஒரு இடம் இருக்கிற இடம் இருந்தா தானே சொர்க்கம். மேற்கடையில் நின்றுகிட்ட பஸ் போக முடியுமா? நம்ம டிக்கெட் எடுத்துக்கிறோங்க, நம்ம மட்டும் யோசிப்போம். டிக்கெட் எடுத்தா நம்ம நின்றுட்டு வரலாமாங்க? உட்கார்ந்துட்டு வரணும், சொகுசா வரணும். நம்ம எப்படி நிக்கலாம்? பார்க்கிற நம்ம நல்லா சொர்க்கத்துக்கு போக சொல்லிக்க நம்மள கூட்டத்தில் உட்கார வச்சிட்டாங்கள. விழுந்து வெளியே வந்துட்டார். சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு வெளியே வந்தவர் மட்டும்தான் வந்து சொல்றாரு, யாருலா சொர்க்கம் முழுக்க கூட்டமா இருக்கு, யாருலா எங்களால தங்க முடியலைங்க. அப்ப அல்லா சொல்லுவாங்கன்னா, அடியானே உனக்கு என்னவெல்லாம் தேவை, நீ ஆசைப்படுங்க. உனக்கு என்னதான் வேணும்? நன்மையின் பக்கம் இருப்பவர் கூட ஆசைப்பட மாட்டார். ஏன்னா அவருக்கு ஆசைப்பட ஒண்ணு இருக்கு. நம்ம என்ன ஆசைப்படுவோம்? நம்ம என்ன கேட்டோம்? இப்ப துணியாவுக்கு கேட்ட என்ன கேட்போம்? நமக்கு தெரிஞ்சலாம் பணம் மட்டும்தான். ஒரு கோடி ரூபாய் இருந்தா போதும், 10 கோடி இருந்தா போதும் கேட்போம். பாவத்துல மூழ்கிறவங்க கேட்பான் பாருங்க, அவன் அவ்வளவு வச்சிருக்கான் கோரிக்கை. எனக்கு கார் வேணும், அது வேணும், இது வேணும். அவ்வளோத்தையும் அனுபவிச்சிருக்கான் உலகத்துல. அவ்வளோத்தையும் அனுபவிச்சவன் பாவத்தை பார்க்கிறேன். அவனுடைய ஆசை மிகப்பெரிய ஆசையா இருக்கும். ஈமான் கொண்டவனுடைய ஆசை ஒண்ணுமே கிடையாது. ஈமான் கொண்டாத அல்லது ஈமான் மட்டும் இருந்து அமர்வு செய்யாதவனுடைய ஆசை அதிகமா இருக்கும். அவன் அல்லாட்ட பட்டியல் போடுறான். அல்ல இதை கேட்கிறவன் யாரு? கேட்கிறவன் இல்லாதவன் கேட்கலையே, அல்லது குறைவானவன் கேட்கலையே. எவ்வளவு கொடுத்தாலும் குறையாதவன் கேட்கிறான். அப்படிப்பட்ட அல்லா கேட்ட உடனே எல்லாத்தையும் அழைக்கிற அப்படியே லிஸ்ட் போகுது, பெருசா போகுது. விட்டுறாரு, முடிஞ்சிருச்சு. அல்லா ஞாபகப்படுத்துறான், அதை கேட்கல இருப்பாங்க. அல்லா என்ன பண்றான்? நீ இவ்வளவு கேட்டு இதை விட்டுட்டு மிஸ் பண்ணிட்டிய. அல்லா ஞாபகப்படுத்தி ராம எல்லாம் மறந்து போச்சு. சரியான பாயிண்ட். நல்லவா ஞாபகப்படுத்த அறிஞர் லிஸ்ட் கூடுது. அல்லா எடுத்து கொடுக்குறான், லிஸ்ட் கூடியாச்சு. அல்லா சொல்ற போதுமா? போதை அல்லா அல்ஹம்துலில்லாஹ் போதும். இது மாதிரி 2 உனக்கு சொர்க்கத்தில் இருக்கு. போதும் அல்லா, இது மாதிரி 3 உனக்கு சொர்க்கத்தில் இருக்கு. போதை அல்லா, இது மாதிரி 4 உனக்கு சொர்க்கத்தில் இருக்குது. போதை அல்லா, இது மாதிரி 5 மடங்கு உனக்கு சொர்க்கத்தில் இருக்கிறது. போதை அல்லா, அவருக்கு தாங்க இவ்வளவு கொடுக்குறாங்க. நம்ம கஷ்டமா எடுத்துக்கோமா? நம்ம ஒண்ணுமே அவன் செய்யல. அல்லாஹ் கொடுக்கிறான். நீ எவ்வளவு கேட்டியோ அவ்வளவு கொடுத்த. அது மாதிரி 2 மடங்கு, 3, 4, 5 அவர் போதுங்கிற. அல்லாஹ் சொல்றான், எங்க போதுங்கிற? நான் கொடுக்கதான் செய்வேன், நீ வாங்கிதான் ஆகணும். இது மாதிரி இன்னொரு மடங்கு இருக்கிறது 6, இன்னொரு மடங்கு இருக்கிறது 7, இன்னொரு மடங்கு 8, இன்னொரு மடங்கு 9, இன்னொரு மடங்கு 10. சொல்ல உடனே அவருக்கு தாங்கல. யாரெல்லாம் இந்த நகைப்புக்குரியவன ஆக்கிறாரு. காமெடி பண்றியா? கிண்டல் வைக்கிறியா? அல்லா சிரித்துக் கொண்டு சொல்லுறானா, அடியான உலகத்தில் ஒரு பூமியில் வாழ்ந்தியா? ஒரு உலக உருண்டை. இந்த இவ்வளவு பெரிய உலக உருண்டையில இந்தியா ஒரு கொசு. இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு கொசு. தமிழ்நாட்டில் நாகர்கோயில்கள் அது ஒரு மூலையில நடக்குது. நாகர்கோயில்ல கோட்டாறுங்கிறது ஒரு தூசி. கோட்டாறுல உங்க வீடுங்கிறது தூசி லிஸ்ட்ல கூட வராது. உண்மைதானே? அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி ஒரு பெரும் உலகத்தை போன்று 10 மடங்கு இடம் சொர்க்கத்துல உனக்கு நான் இடம் வச்சிருக்கிறேன். நீ போய் பாருங்க, கிடைக்கும். போறாரு உள்ள. அப்போ உங்க கூட்டம் இருந்துச்சுல, இப்ப போறாரு, ஃப்ரீயா இருக்கு. தான் இடத்தை பார்க்கிறார், தனக்கான சாம்ராஜ்யத்தை பார்க்கிறார், தனக்கான மனைவி, தனக்கான பொருட்கள், தன்னுடைய உணவு பொருள், தேனாறு, பாலாறு, மதுவாறு, இன்பத்தினுடைய உச்சம் 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 எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்டதை பார்த்த உடனே அந்த அடியார் அல்லாஹ் கிட்ட சொன்னாராம், அல்லாஹ் முழு சொர்க்கத்திலேயே எனக்கு கொடுத்ததை போட்டு யாருக்கும் நீ கொடுக்கல. ஆனா ஆக்சுவலி வந்து கடைசி ரேங்க். உண்மைதானே? ஆள் ஃபெயிலா இருக்கிறார். அல்லாஹ் ஜஸ்ட் பாஸ் போட்டு பாஸ் பண்ணி உள்ள விட்டுருக்க கிரேஸ் மார்க். இவருக்கே இந்த நிலைமை கரெக்டா சொல்லுவாங்க. உங்களுடைய நிலைமை என்ன? இவருக்கே இந்த இடத்துல கொடுக்குறான்னா, சரியாக நோன்பு வைத்த, விக்கிர செய்த, அமல் செய்த, குரான் ஓதிய, கணவனுக்கு கட்டுப்பட்ட, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட, மார்க்கத்திற்கு கட்டுப்பட்ட உங்கள் நிலைமை சொர்க்கத்தில் எப்படி இருக்கும்? அவர் என்ன சொல்றார்? முழு சொர்க்கத்தில் எனக்கு கிடைத்ததை போன்ற இன்பம் யாருக்கும் கிடைக்கல. சொர்க்கம் நேசப்பட்ட வாழ்க்கையா? சிந்திச்சு பாருங்க. நம்ம அதை இழக்கலாமா? அந்த சொர்க்கத்தோடு ஒப்பிடும்போது முழு உலகமே நமக்கு ஆட்சி பூமியாக கிடைத்தது குப்பை. ஒன்றுக்குமே பயன் கிடையாது. சொர்க்கத்தால எப்படி வச்சிருக்காங்க? அந்த சொர்க்க உலகம் இருக்குது, எப்போதுமே நமக்கு திருப்தியை தராதா? ரசூல் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. திருப்தி தந்தா என்ன தெரியுமா? ஒரு விஷயம் உங்களுக்கு திருப்தி வந்துருச்சு அப்படின்னா நீங்க நிறுத்திட்டு போயிருவீங்க.
போதும். சாப்பாடு வைக்கப்படுது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பிரியாணியா, மீன் சாப்பாடா, ஏதோ ஒன்று வச்சாச்சு. ரொம்ப பிடிச்ச சாப்பாடு எடுத்து சாப்பிடுறீங்க, ஒரு தட்டு காலியாக அடுத்த தட்டு வச்சாரு, அது காலியாகும். இப்போ என்ன ஆயிரும்? பினிஷிங் வரைக்கும் தொண்டை வரைக்கும் அழைச்சிருச்சு, போதும்னு விட்டுருவீங்க. இதான் துணியம். எவ்வளவு கிடைச்சாலும் அதை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உங்களால் அனுபவிக்க முடியும் இந்த உலகத்தை. மறுமையாளர் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த நஷ்டம் எடுத்துக்கணும். எடுத்துக்கணும் என்ன அர்த்தம்? போதும் என்கிற மனநிலை உங்களுக்கு வராது. ஒரு அடியா நல்லாவிடத்தில் கேட்பான், நான் விவசாயம் செய்ய ஆசைப்படுகிறேன். எதற்கு ஆசைப்படுறேன்? விவசாயம் செய்ய. நல்லா கேட்கிறான், விவசாயம் செய்ய அளவுக்காக உங்க சொர்க்கத்தை நான் வச்சிருக்கிறேன். கையை நீட்டினா பழங்கள் வரும், சட்டை நீட்டினா உனக்கு மாமிசங்கள் வரும். எப்படி வச்சிருக்கேன் உன்னை? விவசாயம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குதா? இல்லையா, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். சரி போ பண்ணு. விதங்களை கையில கொடுக்குறேன். அவர் தூக்கி பூமியில, அந்த சொர்க்க பூமியில வீசி எறிகிறார். பூமியில் பட்டவுடன் அது அறுவடைக்கு தயாராக வளர்ந்து நிற்கிறது. மிகப்பெரிய மாயாஜால உலகம் அந்த சொர்க்கம். பட்டவுடனே வளர்ந்து நிற்க, தண்ணி ஊத்தல, வானம் பார்க்கல, எதுவுமே பண்ணல, பூமியில பட்டவுடனே வளர்ந்து நிற்கிறது. அவர் ஆச்சரியப்பட்டு நிற்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் சொர்க்கம். அடியானே, உன்னை எதை கொண்டு நீங்க திருப்திப்படுத்தவே முடியாது. நீ திருப்திப்பட்டுட்டே சன்னியாசி ஆயிடுவேன், சாமியார் எல்லாம் போதும்பா அப்படியே ஆயிடுவேன் அப்படின்னு நான் விடவே மாட்டேன். அடுத்தடுத்து ஒரு ஆசை கூடிக்கொண்டே இருக்கவே தவிர குறையாது. அப்படி விட்டுட்டு நான் போறா அப்படிங்கிறாங்க. சொர்க்கத்தை நம்ம இழக்கலாமா? இவ்வளவு பெரிய நிலகரமான வாழ்க்கை தெரியுமா? சஹாபாக்களுக்கும் சஹாபிய பெண்மணிகளுக்கும் நெஞ்சில உறுத்தி கொண்டிருந்தது இந்த சொர்க்கம் தான். எதை இழந்தாலும் இழப்பன ஒழிய இந்த சொர்க்கத்தை இழந்தவே மாட்டாங்க. என்ன வளமாக கொடுக்கும்? உயிரை கொடுக்கணுமா? பொருளாதாரம் கொடுக்கணுமா? உடல் உறுப்புகளை தியாகம் செய்யணுமா? குடும்பத்தை தியாகம் செய்யணுமா? எதை கொடுக்கும் தயார். சொர்க்கத்தை இழக்க மாட்டேன் நின்னாங்க அன்றைய தோழர்கள், தோழியர்கள். ஹாரிசா என்ற ஒரு நபி தோழர், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஹாரிசா என்ற ஒரு நபி தோழர் பத்ர் யுத்தத்துக்கு போறார். இவருடைய தாயார் உம்மு ஹாரிசா அனுப்பி வைக்கிறார். போற முடிச்சுட்டு பல பேர் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, மகனை காணுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, மகன் போர்க்களத்துல மரணிச்சிட்டார், மௌத்தாயிட்டாரு, ஷஹீத். அப்ப அந்த அம்மையார் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் மகன் இப்ப எப்படி ஒரு நிலையில் இருப்பாரு? அவர் நல்ல நிலையில் இருப்பார் என்று தெரிந்தா நான் சந்தோஷமா போவேன், இல்லைன்னா என் மனம் ரொம்ப வேதனைப்பட்டு வருத்தத்தோடு நான் திரும்புவேன். அதை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னமா அப்படி சொல்லிட்ட? சொர்க்கம் ஒண்ணுதானமா இருக்கு, உங்களுக்கு எப்படிமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கம் ஒண்ணா இருக்கு, 100 படித்தரங்கள் கொண்டது, என் பிள்ளைக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர் ரக சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதை கேட்ட உடனே உம்மு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சஹாபாக்களுக்கு, அந்த சஹாபிய பெண்மணிகளுக்கு, அவர்களுக்கு உலகத்தில் ஏற்படுகிற நஷ்டம் ஒரு நஷ்டமாக தெரியல. நான் பையன் மௌத்தாயிட்டாங்க தெரியல அவங்களுக்கு. அவங்களுக்கு எது தேவை? சொர்க்கத்துல என் பையன் இருப்பானா, சொர்க்கத்துல எங்களுக்கு இடம் இருக்குமா, அது போதும். சுவனத்துக்காக வேண்டிய உலகத்தில் என்ன பணமாங்கிற இடத்தில் இருந்தவர்கள் அவர்கள். நபிகளான இடத்துல ஒரு நபி தோழியர் வராங்க, கருப்பான பெண்மணி, அவங்க நீக்கிறோம் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வலிப்பு நோய்க்கிறாங்க. என்ன பிரச்சனை? வலிப்பு நோய். கேன்சரோட ஒரு வகையில் அது கொடுமை. இந்த கேன்சர் செத்துருவாங்க, வலிப்பு நோய் சாக போறாங்க, சாக மாட்டாங்க, ஆனால் ஒவ்வொரு நாளும் துன்பம். ஒரு கேஸ் ஸ்டவ்வோட வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, வலிப்பு நோய் வந்து விட்டது என்றால் நிலைமை என்ன ஆகும்? கிழங்க சுவிட்ச் போடக்கூடிய நேரத்தில் ஒரு வலிப்பு நோய் ஏற்பட்டா என்ன ஆகிறது? வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க, வலிப்பு நோய் வந்தா என்ன பண்றது? மோசமான நோய் அது. அந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வலிப்பு நோயாளிங்கிறாங்க. அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்களேன், நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, அந்த நோய் சரியாக வேண்டும் என்று கேளுங்க. ரசூலுல்லாஹ் 2 வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் உனக்காக துஆ செய்கிறேன், ஒருவேளை அல்லாஹ் நாடி அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய நோயை நீக்கலாம், இல்லை என்றால் நீ பொறுமையாக இரு. இந்த நோய் விஷயத்தில் எப்போ வைக்கும்? நாளைக்கு சரியாயிருமா? அடுத்த மாசம், அடுத்த வருஷம், ஒரு 10 வருஷம் கழிச்சு நீ சாகிற வரைக்கும் கூட நோய் இருக்கலாம், சரியாகவும் செய்யலாம். நீ பொறுத்து கொண்டிருந்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் நாங்கள் சொன்னோம். அம்மையார் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, துஆனா செஞ்சிடாதீங்க, நீங்க
ஏன் சரியாயிடுச்சுன்னா நான் சொர்க்கம் போறது கேள்விக்குறியாயிருமா இல்லையா? நான் இந்த நோயை பொறுத்துக்கிறேன், அல்லாட்ட எனக்கு சொர்க்கம் கிடைச்சா போதும். அவ்வளோ பெரிய நோயை வாழ்நாள் முழுக்க சகித்துக் கொள்ள அவங்க தயாரா இருந்தாங்க. அதனால பல நஷ்டங்கள் வருவேன், கஷ்டங்கள் வருவேன், வந்துட்டு போட்டுமே. சொர்க்கத்தை விட பெரிய கஷ்டமா நஷ்டமா நமக்கு அது கிடைச்சா போதும். இந்த மனநிலை அவர்களை சோதனையை நோக்கி நகர வைத்தது. நம்ம ஏன் சோதனை ஓடிக்கிட்டே இருக்கிறோம்? ஏன்னா நம்ம எல்லாம் சொர்க்கத்தை விரும்புகிற இடத்துல. சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை ஞாபகம் இருக்கு. கொரோனா காலம் வந்துச்சு. அந்த வெளிநாட்டில இருந்து ஒரு கப்பல் வந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்கிற ஒரு மிகப்பெரிய கப்பல், பல நாட்கள் பயணிக்கிற கப்பல். அந்த கப்பல் ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்தை நோக்கி போகுது. உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பயணிகள் இருக்கிறாங்க. கடல் வழி பயணம் இருக்குது, வான்வழி பயணத்தை விட டேஞ்சர் அது. சின்னதா ஒரு கடல் கொத்தளிப்பு தூக்கி உள்ள குப்பையில போட்டுரும், முடிஞ்சு வச்சு ஆல்மோஸ்ட். அப்படி ஒரு பயணம் அந்த கப்பல் பயணம் அவர் மேற்கொள்றாரு. பல பேர் இருக்கிறாங்க. அதுல முஸ்லீம்களும் இருக்கிறாங்க, முஸ்லீம் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அப்படி பயணத்தை மேற்கொள்ள நேரத்தில் அந்த கொரோனா பரவுது. எந்த நாட்டுக்கு போனாலும் தடை பண்ணிடுறாங்க, வேண்டாம் உள்ள வராது, நீ கொரோனா இழுந்துடக்கூடாது, ஆனால் நீ வந்துடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய துறைமுகத்தில் கூட கப்பலை நிறுத்துவதற்கு அனுமதி மறுத்து விட்டார்கள் பல நாட்டவர்கள். அப்ப இவங்க கடலையே தான் சுற்றி கொண்டிருக்கிறாங்க பல மாதங்கள். அப்படி பயணிக்கும் போது திடீரென்று ஒரு புயல் காட்சி. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த கப்பல் உள்ளவங்க. இப்ப பார்த்தா காத்து சாதாரண காரணமா தெரியல, என் கடை முடிஞ்சிருச்சு, எல்லாரும் மோத்தாக போறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொருவரும் தங்கள் கடவுளை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கடவுளை கைவிட்டு சொல்லி கொடுக்க, வீட்டுல மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருக்கிறோமே, கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு கதறாங்க, அழுகுறாங்க. அந்த கூட்டத்துல ஒரு முஸ்லீமான் கேஷுவலா இருக்கு, ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி கடற்கரைக்கு வந்து பொறி கொண்டு வாங்கி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஆசை போறாரு வராரு கப்பலுக்குள்ள. அந்த கப்பலுடைய மாலுமி இருக்கிறார், அந்த கப்பல் ஓட்டுபவர், அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் முஸ்லீம் முடிச்சு கேட்கிறாரு, என்ன பிரச்சனை இருக்கு? அவன் ஈரக்குறைய கையில் முடிச்சுட்டு இருக்கிறான், செத்துருவோமா குழப்பமா வீட்டுக்கு போவோமா மாட்டோமா தெரியல உட்கார்ந்து இருக்கிறான். தீபாவளிக்கு இங்க போற அங்க போற ஜாலியா இருக்கிற, என்ன பிரச்சனை உனக்கு? அப்பா ஒரு வார்த்தையை சொல்ற, நீங்க பயந்துக்கங்க, நியாயம் பயப்படணும். மரணம் ஒன்று வாழ்வின் முடிவல்லையே, இன்னொரு வாழ்வின் ஆரம்பம்ங்கிறார் அவர். இவருக்கு பெரிய ஷாக். என்னடா இது, மௌத்துல வாழ்க்கை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அடுத்த வாழ்க்கையின் ஆரம்பம் என்றால் புதுசா ஒரு கதை கலப்புறாரு. என்ன விஷயம்? அந்த நபர்கிட்ட வந்து குரானை வாங்கி படிக்கிறார். அந்த நேரம் தான் ரமலான் வருது, கொரோனாவுடைய ஆரம்ப கட்ட நேரம். அப்போ சூழ்நிலையா சுமூகமா மாறுது. கப்பலில் இருந்து கொண்டே தனக்கான ஒரு பதிவை ஒன்று பேஸ்புக் தளத்தில் போடுகிறார். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், ரமலான் மாதம் ஒன்றை பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறார் அந்த மாணவி. ஏன் ஒரு உள்ளத்தில் இஸ்லாம் வந்துச்சு? என்ன காரணம்? உலகத்தில் உள்ள பெரிய சோதனை மௌத்து தான், மரணம் தான். அதையே இந்த கூட்டம் சர்வ சாதாரண இது கொண்டு போறாங்க. செத்தா சாவுறாங்க, அசால்ட்டா போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவலை வருமா? சாவையை எதிர்க்கிற இடத்துக்கு வந்துட்டான். இவன் மறுமையை நம்புவதனால் சாவை எதிர்கொள்கிற இடத்துல வந்துட்டான். இப்படிப்பட்ட உலகத்தில் எந்த சோதனையும் அவனை அமர வைக்காது, அவனை கதிகலங்க வைக்காது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் கண்ணீர் வைக்கும். இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி மூத்தாயிடுச்சு, நஷ்டமாயிட்டு, அதாயிட்டும், வருத்தம், வேதனை, டிப்ரெஷன், மூட் அவுட் போய் உட்கார்ந்து. என்ன காரணம்? நம்ம இந்த உலகம் தான் முக்கியம் நினைச்சிட்டு இருக்கோம். இஸ்லாம் சொல்ற இந்த உலகம் ஒண்ணுமே கிடையாது, குப்பைங்கிறது. ஆனா இந்த குப்பைக்கு போய் உட்கார்ந்து வருத்தப்படுற, மௌத்தானா ஆயிட்டு போறாங்க, நஷ்டம் ஆனா ஆயிட்டு போகுது, நோய் வந்தா வந்துட்டு போகுது, என்ன பிரச்சனை நடந்துட்டு போகுது, கடந்து போய்கிட்டே. நமக்கு வேற ஒரு உலகம் இருக்குது, இது குப்பைன்னு சொல்லுது இஸ்லாம். எந்த அளவுக்கு இது குப்பை தெரியுமா? நபிகளார் ஒருமுறை மதீனா நகரத்தில் ஆலியா என்ற ஒரு மார்க்கெட்டை கடந்து போறாங்க. ரசூலா சஹீஹ் முஸ்லிமுடைய 4வது பாகம் பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழி. அப்படி கடந்து போகும்போது வழிய ஒரு செத்த ஆடு ஒன்று கிடக்குது. ஆடு தெரியுமில்ல, ஆடு ஒன்று செத்து கிடக்குது. அந்த ஆட்டினுடைய கால் பகுதியெல்லாம் புண்ணு வந்து சாகிறதுக்கு மேல டேஞ்சர் வந்துருக்கு, பிரச்சனை, செத்து போச்சு. ரசூலா அந்த ஆட்டினுடைய இன்னொரு காலை பிடிச்சு கொண்டு காட்டுறாங்க, தூக்கி காட்டுறாங்க. இந்த ஆட்டை உங்களை யாராவது சில வெள்ளி நாணயங்களுக்கு பெற்றுக் கொள்வீர்களா, விலைக்கு வாங்குவீங்களா? சஹாபாக்கள் சொல்றாங்க, எல்லாம் அப்படி இருந்தது, இதெல்லாம் ஒரு ஆடா,
இதுக்கு வெள்ளி நாணயம் கொடுத்து வாங்கணுமா? நீங்க ஃப்ரீயா கொடுத்தாலே நாங்க வாங்க மாட்டோம். ஏன்னா அப்படி இருக்குது அது. இதை நாங்க காசு கொடுத்து வாங்குவோமா அப்படிங்கிறாங்க. ரசூலா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த முழு உலகமும் உலக வாழ்க்கையும் செத்த ஆட்டை விட அற்பமானது. நீங்க அதற்குத்தானே போராடிட்டு இருக்கிறீங்கன்னு நாங்க சொன்னோம். நீங்க எதுக்கு ஆசைப்படுங்க? சண்டை எனக்கு தான் வேணும் ஆட்சி, எனக்கு தான் வேணும் இந்த பிள்ளை, எனக்கு தான் வேணும் இந்த மாப்பிள்ளை, எனக்கு தான் வேணும் சொத்து, எனக்கு தான் வேணும் படிப்பு, எனக்கு தான் போடுறீங்க. சண்டை இருக்கிறாரு. எதுக்கு சண்டை? செத்த ஆட்டை விட மோசமான காரியத்துக்கு தான் சண்டை போடுற. ரசூலுல்லாஹ் இந்த துன்யா இவ்வளவு அற்பம். இன்னொரு நபிகளார் சொன்னார்கள், ஒரு கடலில் உங்களில் ஒருவர் ஒரு விரலை முக்குகிறார். நீங்க கடல் பார்த்திருக்கீங்க பக்கத்துல. இவ்வளவு பெரிய அளவுல கடல். பூமியினுடைய 72% அதிகமாக கடல் இருக்கு பூமியில. மனிதர்கள் இருக்கிற பகுதி அதை கால் பகுதி மனுஷன் வாழலாம். மனுஷன் வாழாதே கிட்டத்தட்ட 75% நிலத்துல இருக்கிறாங்க. அதுவே 800 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்போ கடல் பகுதியோட பெருசாக உள்ள ஆழம் தண்ணீர். ரசூலா சொன்னாங்க, உங்களில் ஒருவர் கடலுக்குள் ஒரு விரலை முக்குங்கள். முக்குறீங்களா? விரலை எடுங்க. அந்த விரலில் ஒட்டி இருக்கக்கூடிய நீர் துளிகள் இருக்கு தெரியுமா? அதுதான் உலகம். நீங்கள் பிறந்து வளர்ந்து பள்ளி பருவம் முடித்து கல்லூரி பருவம் முடித்து திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து திருமணம் முடித்து அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்று அவர்களை ஆளாக்கி தலையெல்லாம் நரைத்து வயோதிகத்தை அடைந்து மருத்துவமனையில் சேர்ந்து படுத்து சாவீர்கள். அந்த முழு உலகமும் உங்கள் கையில் ஒட்டி இருக்கிற நீர் துளிகள். அப்ப மறுமை பாக்கி இருக்கிற சமுத்திரத்தை விட பெரியது மறுமை. கடலை விட பெரியது. நம்ம எதுக்கு சண்டை? அந்த ஒரு சொட்டு தண்ணிக்கு எதுக்கு சண்டை போடல? அந்த பெரிய கடலுக்கு சண்டை போடல. போட்டுதா மரணத்திற்கு பிறகு எவ்வளவு பெரிய இடத்தை அடையலாம். சஹாபாக்கள் அதுக்கு தான் போட்டி. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. பிறந்தது அரச குடும்பத்தில் பிறந்தாங்க. அபூ சுஃபியானுடைய மகள். அபூ சுஃபியான் மக்காவினுடைய மிக பெரும் தலைவர்களில் ஒருவர். அப்படிப்பட்ட தலைவர் குடும்பத்தில் ஒருவர் உம்மு ஹபீபா. இந்த உம்மு ஹபீபா யாரை திருமணம் பண்ணாங்க தெரியுமா? கடைசியில யாருக்கு தெரியும்? யாரை திருமணம் முடிச்சாங்க? ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி. உம்மு ஹபீபாவுக்கு வேற ஒரு கணவர் இருந்தாரு. அவர் இஸ்லாத்துக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் உம்மு ஹபீபாவை அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சாங்க. நபியினுடைய மனைவி, முஃமின்களுடைய தாயார். நபி மல்டி மில்லியனரா. ஏழ்மையிலும் ஏழ்மை. ரசூலுல்லாஹ்வுடைய ஏழ்மைனா சொல்ல முடியாது. அந்த ஏழ்மையில அந்த அரச குடும்பத்தை சார்ந்த பெண்மணி வாழ்றாங்க. சாப்பாடு கிடையாது. அதான் ஆயிஷா நாயகி சொன்னாங்க, 3 மாதங்கள் எங்க வீட்டுல அடுப்பு பத்த வைக்கப்படாது. ஆயிஷா நாயகி வீட்டுல மட்டும்தான். ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா மனைவிமார் வீட்டுலயே அதான் நடக்கும். பேரிச்சம்பழம், தண்ணி, மாவு எதையாவது மாறி வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். வயிற்ற கழுவிட்டு இருக்கோம். அவ்வளவு வறுமையில் இருந்த அந்த உம்மு ஹபீபா சொல்றாங்க, ஒரு முறை நபிகளார்களுக்கு சொன்னார்கள், யார் ஒருவர் ஃபர்து தொழுகை அல்லாத 12 ரக்காயத்து சுன்னத்தான நஃபிலான தொழுகை தொழுகிறாரோ வனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அல்லாஹ் அவருக்கு ஒரு மாளிகை கட்டுகிறான். இந்த செய்தி அறிவிக்கிற உம்மு ஹபீபா தான். அவங்க சொல்றாங்க, அந்த அதிசயம் அறிவிக்கும் போது, இதை நபியிடத்திலிருந்து நான் கேட்ட நாளிலிருந்து இந்த தொழுகை நான் விட்டதே இல்லைங்கிறான். வீட்டுல சாப்பாடு இல்லை, ஓட நல்ல துணிமணி இல்லை, இருக்க நல்ல வீடு இல்லை, கணவர் மௌத்து, தகப்பனார் மௌத்து, இதுக்கப்புறம் வேற கல்யாணம் பண்ண முடியாது. இவ்வளவு பெரிய நிர்பந்தத்துக்கு மத்தியில உம்மு ஹபீபா 12 ரக்காயத்தை விடாமல் தொழுதிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் துன்யாவை போட்டாலே பார்க்கல. ஒளியில் இந்த துன்யா தேவை கிடையாது. ஆகரத்து கிடைத்தால் போதும் என்று எண்ணிருந்தார்கள் அந்த பெண்கள். நபிகளாக யுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அகல் யுத்த வேலை. சஹாபாக்கள் எல்லாம் மண்ணை தலையில் சுமந்து கொண்டு போறாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க. இஸ்லாத்துல கவிதை தவறு கிடையாது, ஆனால் கவிதை அது அவசியமானதும் கிடையாது. சஹாபாக்கள் தன் வேலை கலைக்கு தெரியாமல் இருக்க ஒரு பாட்டு எப்படி சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ் நாடாவிட்டால் எங்களுக்கு நேர்வழி கிடைச்சிருக்காது. நாங்கள் இந்த தூதர் முஹம்மதிடத்தில் பையத் எடுத்திருக்கிறோம். எல்லா நேரங்களிலும் அவருக்கு கட்டுப்படுவோம் என்று இன்னொரு கவிதை அரபு மொழியில் பாடுறாங்க. இதை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ஐஷ இல்ல ஐஷுல் ஆஹிரா. ஐஷ் அப்படின்னா வாழ்க்கைன்னு அர்த்தம். அதுல வந்து ஆயிஷா. ஆயிஷாங்கிற என்ன அர்த்தம்னா வாழக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் பேருக்கு.
லா ஐஷ இல்ல ஐஷுல் ஆஹிரா. வாழ்க்கை என்றாலே அது மறுமை வாழ்க்கை மட்டும்தான். துன்யால வாழ்க்கை லிஸ்டே வராது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக போராடுகிற இந்த முஹாஜிர்களை, இந்த அன்சாரிகளை காப்பாற்றி மன்னித்து விடு என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு முறை தன் மனைவிமார்களோடு ஒரு பிணக்கு ஏற்படும் பிரச்சனை. ஒரு மாத காலம் ரசூலுல்லாஹ் மனைவிமார்களோடு பேச மாட்டேன் முடிவெடுத்து வீட்டினுடைய பலன் மேலே ஏறி இருக்கிறார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய காலில் எலும்பு உடைந்து விடுகிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஜமாத் வரைக்கும் வர முடியல. ரசூலுல்லாஹ்வை பார்க்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வாயில் காவலர் வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுமே அனுமதி கொடுக்குறாங்க. உமர் மேலே ஏறி வந்து உட்கார்றாங்க. சுற்றி பார்க்கறாங்க. ஒரு நாட்டின் அரசர், இந்தியாவோ ஒரு நாடாங்க, இதை விட பெரும் நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அப்படிப்பட்ட நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர் மட்டுமல்லாமல் செல்வ கசானாவெல்லாம் நிரம்பி வழிந்தது. இல்லை என்று வருபவர்களுக்கெல்லாம் கை நிறைய அல்ல, ஒட்டகம் நிறைய செல்வத்தை ஏற்றி அனுப்பினார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த ரசூலுல்லாஹ் தான் வீட்டில் தங்கி இருக்கிறாங்க. ஒரு பொருள் இல்லை, ஆடம்பர பொருளோ அத்தியாவசிய பொருளோ இல்லை. ஒரே ஒரு தோல் பையில தண்ணி இருக்கு. கயிற்று பாய், ஈச்ச மரம் பாய் இருக்குல்ல, அந்த ஈச்ச மரத்தினுடைய இலையை வைத்து தைக்கப்பட்ட ஒரு பாய். அந்த பாய் ரசூலை படுத்து இருக்கிறாங்க. பார்த்தவன உமர் அப்படியே கண்ணீர் வடியும் சொல்லிட்டா அழுது கொண்டே கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு போர் ஒன்று வாங்கி தரட்டுமா? என்ன வாழ்க்கை வாழ்றீங்க நீங்க? பாரசீக மன்னர்களை நீங்க பார்த்தீங்களா? ரோமபுரி மன்னர்களை நீங்க பார்த்தீங்களா? அவன் எப்படி வாழ்றான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு போர் ஒன்று வாங்கி தரட்டுமான்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உடனே எழுந்து உட்கார்ந்துட்டு, உமரே, எனக்கும் இந்த துன்யாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு கேட்டாங்க. எனக்கும் இந்த துன்யாவுக்கும் என்னப்பா சம்பந்தம் இருக்கிறது? ஒரு சம்பந்தம் கிடையாது. நீ யாரை குறிப்பிட்டு சொன்னாயோ அந்த பாரசீக மன்னர்கள், ரோமபுரி மன்னர்கள், அவர்களுக்கு இந்த உலகம் நமக்கு மறுமை என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்தது உனக்கு போதாதான்னு கேட்டாங்க. அது போதாதாங்க நமக்கு? உலகத்துடைய எல்லா இடத்துக்கும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு பேச்சுக்கு நீங்க இஸ்லாத்துக்கு வெளியே போறீங்க, நல்லா பாதுகாக்கணும். நீங்க எவ்வளவு இன்பத்தை எடுத்துருவீங்க? போராளிங்க பார்ப்போம். சாவதுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருவீங்களா? ஒரு 1000 கோடி ரூபாய் திருட்டுத்தனம் பண்ணியா சம்பாதிப்பீங்களா? அதுக்கு கூட ஒரு சிறுதோடு கிடையாது. நெஜாதான் சம்பாதிக்க முடியாது. சரி, சம்பாதிச்சுட்டீங்க, ஹலாலாவோ ஹராமாவோ கோடிக்கணக்கான ரூபாய் வந்துருச்சு. அது இன்னும் உங்களால் அனுபவிக்க முடியும் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு புரியுது சொல்லட்டுமா? பெருநாள் வரப்போகுது, வச்சுக்க, நாளைக்கு பெருநாள். கடைகளுக்கு போறீங்க, போத்தீஸ் அங்க என்னன்னு போய் பல 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கியாச்சு, மறுநாள் சாப்பாடுக்கு இறைச்சி வாங்கியாச்சு, காலையில பிற்பாடு நடக்குது, தொழுகைக்கு நாளாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு செண்டெல்லாம் அடிச்சு கிளம்ப நிக்கிறீங்க. டக்குன்னு பல்லு வலி வருது, கட்டுமையான வலி. உங்க பெருநாளை கிளாஸ் அப்படிதானே? பல்லு வலியோட போய் பெருநாள் கொடுத்துருவீங்களா? பல்லு வலியோட கையை சாப்பிட்டுருவீங்களா? பல்லு வலியோட பெருநாள் கொண்டாடுறீங்களா? அந்த பெருநாளை ஏண்டா வந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. முழு சந்தோஷம் ஒரு பல்லு வலியோட மாத்திடும். இதுதான் அந்த உலகம். நீங்க எவ்வளவு பிளான் போட்டாலும் அந்த ஒரு சின்ன அடியை கொடுத்துட்டா அது அப்படியே அந்த பில்டிங் தான் சரிஞ்சிடும். உங்களுக்கு சந்தோஷமா அணிஞ்சிடும். உலகத்துக்கு ஏன் நான் போறோம்? எனக்கு அவசியம் வந்துச்சு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேனோ அப்படிப்பட்ட வீட்டுல என்னை மையமாக 4 நாட்கள் கூட என்னை வீட்டால் வைக்க மாட்டாங்க. நான் ஏன் கட்ட வேண்டேன்? நான் ஏன் இவ்வளவு போராடுறது? என்ன கஷ்டப்படணும்? அவசியம் இல்லைங்க. நான் தொழுகையை மறந்து, வழிபாட்டை மறந்து, அல்லாஹ்வை மறந்து, குர்ஆனை மறந்து, மார்க்கத்தை மறந்து கஷ்டப்பட்டு பல கோடி ரூபாய் செலவழித்து ஒரு வீட்டை கட்டுறேன், மரணித்து விட்டேன். 2 நாள் என் ஜனாசாவை வீட்டில் வைக்க மாட்டார்கள் என்றால் இந்த உலகம் அற்பமா இன்பமானதா? இப்படிப்பட்ட அற்பமான ஒரு உலகத்திற்காக வேண்டி மிகப்பெரும் இன்பம் உண்ட, நான் முன்னாடியே சொன்னேன், அமல்களே செய்யாதவருக்கு சொர்க்கத்தில் 10 பூமி அளவிற்கு நிலத்தை எல்லாம் தருகிறான். அமல் செய்துவிட்டு செல்லக்கூடிய நமக்கு தரக்கூடிய இன்பம் இப்படி இருக்கும். அதிகமாக தொழுது நோன்பு வைத்து மறுமை ஆசைப்பட்டு மறுமைக்காக வாழ்ந்தால் உங்களுடைய நிலை இப்படி இருந்து தெரியுமா? அதை யோசியுங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்வோம். மறுமை வாழ்க்கை மட்டும்தான் நிரந்தரமானது. அதற்காகத்தான் அந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் உயிரையும் கொடுக்க முன்வந்தார்கள். நம்மிடத்தில் இஸ்லாம் கேட்பது ஒன்றுதான். என்னது? எல்லாத்தையும் கொடுத்துருங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போது நேரத்தை கொடுங்கள், வாய்ப்பு கிடைக்கும் போது பொருளை கொடுங்கள், பணத்தை கொடுங்கள், உணவை கொடுங்கள், வாய்ப்பு கிடைத்தால் உயிரையும் கொடுங்கள். எல்லாத்தையும் கொடுங்க. உங்களுக்கு அதற்கு பகரமாக சொர்க்கம் கிடைக்கும். இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸிஹிம்
لأن لهم الجنة يقاتلون في سبيل الله فيقتلون ويقتلون وعدا عليه حقا في التوراة والإنجيل والقرآن. அல்லாஹ் சொல்கிறான், முப்பினுடைய உயிரையும் பொருளாதாரத்தையும் நான் விலைக்கு வாங்கிக் கொண்டேன் சொர்க்கத்திற்கு பகரமாக. நான் விலைக்கு வாங்கியாச்சு. அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுகிறார்கள், அவர்கள் கொள்ளுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். இதுதான் தௌராத் வாசிகளுக்கு, இன்ஜில் வாசிகளுக்கு, குர்ஆன் வாசிகளுக்கு நான் விதியாக்கியது. ஃபஸ்தபிஷிரு பிபாயிக்கும் அல்லதி பாயஅத்தும் பிஹி. இந்த வியாபாரத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் மகிழ்ச்சியான இந்த வியாபாரத்தை நீங்கள் அடையுங்கள் என்று நான் சொல்றேன். ரப்பு கூட நம்ம வியாபாரம் பண்ணிட்டோம், தெரிஞ்சோ தெரியாம பண்ணியாச்சு. என்ன நிலை? துன்யாவை அவனுக்காக கொடுத்தா ஆகிரத்தை நமக்காக அவன் தருவோம். துன்யாவை நம்ம எனக்காக செலவழிச்சா ஆகிரத்தை எனக்கு வாழ்க்கைக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை நான் தருவோம். அதை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு பிடித்த முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக இருப்போம். பல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.